ஹலோ ஃபியூச்சர் சார்ட்டர் அக்கௌண்டன்ட்ஸ், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அக்கௌண்டன்ட் இல்லைனா ஒரு பிஸ்னஸ் பர்சன். அஃப்கோர்ஸ் நீங்கள் இன்றைக்கி தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அக்கௌண்டிங் பண்ணுறதுக்கு சிம்பிளான ஒரு கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. ஒரு 3 ரூல் இருக்குது. அந்த ரூலை அது எப்படி வந்துச்சு, அதை எப்படி நம்ம கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், அதை தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆனால் இது ஒரு கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கிறத விட சிம்பிள் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளானது. ஆனால் இது தெரியாத பட்சத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் மே லூஸ் மார்க். அக்கௌண்ட்டுக்கு என்ட்ரி மாறும் போது டேக்ஸ் ஆடிட் போகும்போது மறுபடியும் அங்கிருந்து ஆடிட் ஆஃபீஸ்லேருந்து இந்த என்ட்ரியை மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிஏ ஃபைனல், ஃபவுண்டேஷன், இன்டரா எதுலையாச்சும் ஒரு சின்ன என்ட்ரி மாறும் போது நம்மளுக்கு மார்க்ஸ் குறையும். அது அக்ரிகேட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு கான்செப்டை ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்டோரி மூலயமா, ஒரு கதை மூலயமா நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ லெட் அஸ் கோ இன் டு த ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், திஸ் இஸ் நாட் அ கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஐ சே இட் இஸ் அ சிம்பிள் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஓகே, லெட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட், நான் எடுத்தோடனே இது எங்கே டெபிட் கிரெடிட் போஸ்ட் பண்ண அப்படின்லாம் சொல்ல போகிறதில்ல. ஒரு கதை இருக்குது. அந்த கதை மூலியமாக நீங்கள் டிரைவ் பண்ணும் போது இந்த என்ட்ரிஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கதை வெறும் கற்பனை மட்டும்தான். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை யாருடா நம்மளுக்கு கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு ஃபவுண்டர் இருப்பாங்க. இப்போ ஒரு நியூட்டன் ஒரு லாவை கண்டுபிடிச்சிருப்பாரு, ஐன்ஸ்டைன் ஒரு லாவை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கை யாரா கண்டுபிடிச்சது அப்படின்னு நீங்கள் நான் தேடும் போது கிடைச்ச ஆள் தான் நம்ம லுக்கா பாசியோலி. இவர் யாரா அப்படின்னு தேடும் போது ரோம் காலத்தில் வந்திருக்காரு. இந்த கதை கொஞ்சம் அப்படியே நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். இவர் ஒரு மேத்தமெட்டிஷியன், ரோம் பீரியட்லாம் வாழ்ந்திருக்காரு, 14th century. இவர் எதுக்கு கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கை கொண்டு வரணும், அதோட தேவை என்னவா இருந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது, யோசிச்செல்லாம் பார்க்கல, சாட்ஜிபிட்டியில் போடும்போது இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாவின்சியோட ஒரு குரூப். டாவின்சி யாருன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், மேபி லூக்காவை தெரிஞ்சிருக்காது. டாவின்சி யாருன்னா இந்த மோனலிசா பெயிண்டிங், இந்த லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங்லாம் பெயிண்ட் பண்ணவர். மேபி நீங்கள் ஒரு கிறிஸ்டின் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தீங்க, ஒரு ஜெஸி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இந்த நீங்கள் லாஸ்ட் சப்பர் ஃபோட்டோவை பார்க்கலாம். இவங்கெல்லாம் யாரு, என்ன, இவங்க எதுக்கு கோல்டன் ரூல்ஸை கொண்டு வந்தாங்க, அக்கௌண்டிங்க்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம்? ஆக்சுவலாக இவங்கள ஒரு மேத்தமெட்டிஷியன்ஸ், ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு கவிதை எழுதக்கூடியவங்க. இவங்களுக்கெல்லாம் என்னடா ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நான் யோசிக்கும் போது ஒன்று ஸ்ட்ரைக் அவுட் ஆனது என்ன அப்படின்னா, தேர் ஒரு மேத்தமெட்டிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மேத்தமெட்டிக்ஸை வச்சு நிறைய சயின்ஸ் தியரிஸை சால்வ் பண்ணுவாங்க, நிறைய காம்ப்ளெக்ஸான டயக்ராம்ஸை சால்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஹியூமன் மைண்ட்ஸில் இருந்த சிக்கல்களையும் அவங்க சால்வ் பண்ணுவாங்க. அதில் ஒன்று பெரிய ஒரு சிக்கல் என்னன்னா, ரோம் பீரியடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கே தெரியும், ரோமில் மட்டும் இல்லை, இந்த உலகம் ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எப்படி அந்த காலத்தில் அதை அக்கௌண்ட் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு காசு வந்திருக்கு, காசு போயிருக்கு, இதை எப்படி நான் ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து பார்க்கும் போது எப்படி நான் இந்த டிரான்சாக்ஷனை நான் ஞாபகப்படுத்திக்கிறது, யார் எனக்கு கொடுக்கணும், யார் எனக்கு கொடுக்கல, என்ன இவர் பேரை போட்டு இவர் கொடுக்கல அப்படின்னு போட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் லாஜிக்கலி அது ஒர்க் அவுட் ஆகலை. அதாவது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம், ஓகே இன்னைக்கு இவ்வளோ வந்திருக்கு, இவ்வளோ போயிருக்கு, இப்படியே எழுதிட்டு இருக்கும்போது என்னைக்கு என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை நான் கால்குலேட் பண்ணுறது? இப்போ ஒரு மாதம் நான் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் நடந்திருக்கு அப்படின்னா, அந்த 30வது நாள்லையோ 31வது நாள்லையோ நான் எடுத்து பார்த்தா தான் எனக்கு புரியும், ஓகே என் பிஸ்னஸ் லாஸில் போயிருக்கா, ப்ராஃபிட்டில் போயிருக்கா, யார் எனக்கு காசு கொடுக்கணும், நான் யாருக்கு காசு கொடுக்கணும், நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் ஏதாவது புதுசாக வாங்கியிருக்கேன்னா
இதை எப்படி நான் என்னோட 3 தலைமுறைக்கு அப்புறமும் ஒரு பிஸ்னஸ் என்னோட பேரை வந்து பிஸ்னஸ்குள்ளே வரேன்னா அவனுக்கு எப்படி நான் புரிகிற மாதிரி சொல்ல வைக்கிறது? அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. அதனாலே நிறையா சிக்கல்கள் வந்துச்சு. ஸோ என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் இதுக்கெல்லாம் நான் கண்டுபிடிக்கிறேன்டா தீர்வுன்னு வந்தாரு தான் நம்ம வந்து லூக்கா. நம்ம லூக்கா தான் ரொம்ப யோசிச்சு அப்படின்னு நானும் சொல்லிக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க. ரொம்ப யோசிச்சு கஷ்டப்பட்டு எழுதின ஒரு தியரி, ரொம்ப கஷ்டப்பட்டு சிம்பிளான எழுதின ஒரு தியரி தான் இந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அவர் மட்டும் எழுதலை, கூட அந்த அவங்க யாருன்னு எனக்கு தெரியல, பிக்சர் நல்லா இருந்துச்சுன்னு எடுத்து வச்சிருக்கேன். இது நகருது. ஓகே ஃபைன். ஸோ அதாவது ரோமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ்லாம். ஸோ அப்போ வந்து கன்னை பிடிங்க சிவான்ற மாதிரி லூக்கா கிட்ட ப்ராஜெக்டை பிடிங்க லூக்கான்னு கொடுத்து இந்த பிஸ்னஸ்க்கு ஒரு தீர்வு கொடுங்கன்னு சொல்லும் போது லூக்கா விடிய யோசித்து கண்டுபிடிச்சி ரோம சாம்ராஜ்யத்துக்கு கொடுத்த ஒன்று தான் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், அதாவது டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ அதாவது அவர் கண்டுபிடிச்சது. ஸோ இதை மக்கள்கிட்ட சொல்லும் போது மக்கள் அதை ஃபாலோ பண்ணி பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது கரெக்டாக அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்துச்சு. அதை தான் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா பிஸ்னஸில் எப்படி அக்கௌண்ட் பண்ணுறதுன்னு தெரியல, சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகலை, இவ்வளோ வந்திருக்கு இவ்வளோ போயிருக்கு, அதை டேலி பண்ணுறதுக்கு இல்லை அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு டபுள் என்ட்ரி வந்துச்சு. அது யாருன்னா லூக்கான்றவர் கொடுத்தாரு. ஓகே, இந்த லூக்கான்றவர் என்ன சொன்னார், மக்கள்கிட்டலாம் போயிட்டு நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, உங்களுக்கு இப்போ எப்படி அதை எப்படி கணக்கில் கொண்டு வரணும், எங்கே போயிருக்கு எங்கே செலவாயிருக்கு அது மட்டும் தானே தெரியணும். நான் உங்களை அனலைஸ் பண்ண வரைக்கும் உங்களோட பிஸ்னஸ் மொத்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா 3 விஷயத்துல தான் சார்ந்திருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவர் சொல்கிறாரு. அது என்னன்னா பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பர்சனல், ரியல், நாமினல். இது என்னன்னு நான் தெளிவாக சொல்கிறேன், கொஞ்சம் அப்படியே கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனாக இருந்தாலும், அதாவது நீங்கள் அக்கௌண்டண்ட்டாக இருக்கணும், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், அதெல்லாம் தேவையே கிடையாது. சிம்பிளாக யோசிங்க. ஒரு அண்ணாச்சி ஒரு கடை போட்டிருக்காரு. இந்த 3 விஷயங்கள் அவர் பிஸ்னஸில் இருக்கா இல்லையான்னு மட்டும் யோசிங்க. இந்த 3 விஷயம் இருந்துச்சுன்னா அவரோட டிரான்சாக்ஷனை என்ட்ரி பண்ணுறது ஈஸி. இந்த ஃபஸ்ட்டு பர்சனல் அக்கௌண்ட், அதாவது ஃபஸ்ட்டு இது 3 பிடிச்சிக்கோங்க. பர்சனல், ரியல், நாமினல், இது 3 என்னன்னு சொல்கிறேன். பர்சனல் அக்கௌண்ட்டை மட்டும் இப்போ நம்ம கிளாரிஃபையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா பர்சனல் அக்கௌண்ட். ஒரு அண்ணாச்சி வந்து கடை போட்டிருக்காருன்னு வைங்க, நம்ம சரவணா ஸ்டோர் அண்ணாச்சியோ யாரோ ஒரு அண்ணாச்சி, அவரோட கடைக்கு வர்றவங்க இந்த 3 விதமாக தான் இருப்பாங்கன்னு லூக்கா சொல்கிறாரு. நேச்சுரல் பர்சன், ஆர்டிஃபிஷியல் பர்சன், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன். ரொம்ப சிம்பிள். நேச்சுரல் பர்சன் அப்படின்னா ஓகே, இந்த ஃபோட்டோ உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தினசரி நம்மளுடைய மக்கள், இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் வருவாங்க. குணா, செந்தில், வேலு, அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க வருவாங்க, ஏதாவது ஒரு பொருள் வந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது ஒரு கடை போட்டிருந்தா மக்கள் வருவாங்க. இது ஒன்று. செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பர்சன். ஆர்டிஃபிஷியல் பர்சன்னா யார்? எஸ்பிஐ, ரிசர்வ் பேங்க், இந்த மாதிரி சட்டங்கள் மூலியமாக உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள், சட்டப்பூர்வமாக அவங்களும் ஒரு பர்சன்னு நம்ம கிளைம் பண்ணுவோம். அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக ஆர்டிஃபிஷியல் பர்சன் யார், அன்லிமிட்டெட் லயபிலிட்டி அப்படி எதாவது வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு கடை வச்சுருக்கேன், நேச்சுரல் பர்சன், ஹியூமன் பீயிங்ஸ் என் கடைக்கு வருவாங்க, அவங்க வருவாங்க. ஓகே. செகண்ட், ஆர்டிஃபிஷியல் பர்சன் வருவாங்க. ஆர்டிஃபிஷியல் எப்படி பர்சனுங்க வருவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பேங்க்ல இருந்து எனக்கு ஒரு லோன் அமௌண்ட் வரலாம், பேங்க்ல இருந்து இல்லை பேங்க்குக்கு நான் காசு கொடுத்துருக்கலாம். இப்போது நான் வந்து ஒருத்தங்களுக்கு காசு கொடுக்குறேன், அவர் பேர் குணா அப்படின்னா நான் குணாக்கு காசு கொடுத்ததா நான் எழுதிக்கலாம். பேங்க்குக்கு கொடுக்குறேன்னா அவரும் ஒரு பர்சன் தான், அவரை வந்து நான் சட்டப்பூர்வமாக அவர் இருக்கிறனால ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னு நான் சொல்கிறேன்.
நெக்ஸ்ட்டு ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன். ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன் அப்படின்னு யாரு அப்படின்னா, அவங்கள வந்து தனித்தனியா நம்ம வந்து இது பண்ண முடியாது, தனித்தனியா பேர் வைக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி கிரெடிட்டட். நீங்க ஒரு 10 பேத்துக்கு சேலரி கொடுக்குறீங்கன்னா, நீங்க 10 பேர் சேலரியும் நீங்க போட்டு எழுதிட்டு இருக்க மாட்டீங்க. அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மொத்தமா பார்க்கும்போது, புரியுதுங்களா? அவங்களுக்கு எவ்வளோ 10 பேத்துக்கு சேலரி கொடுத்தாலும் அதை நீங்க தனியா மெயின்டைன் பண்ணுவீங்க. ரொம்ப நேச்சுரலா பாருங்க. நீங்க உங்களுக்கு கீழே ஒரு 100 பேர் வேலை பார்த்துருக்காங்க. 100 பேத்துக்கும் எவ்வளோ சேலரி, இவ்வளோ இவ்வளோ லட்சம் வந்து நான் இந்த சேலரியா கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்க வந்து ஒரு காமன்னா ஒரு நேம்ல தான் எடுப்பீங்க. சேலரி, ரெண்ட்டு. ரெண்ட் நீங்க ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கிச்சனில் இவ்வளோ ரெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், கிச்சன்ன்ற பாருங்க, ஆஃபீஸ் ஏதோ ஒரு கம்பெனியில் பிளாக் ஏல இவ்வளோ ரெண்ட்டு, பிளாக் பியில் இவ்வளோ ரெண்ட்டு, அதில் இவ்வளோ மிஷினரிக்கு ரெண்ட்டுலாம் நம்ம பே பண்ண மாட்டோம். மொத்தமாக அந்த கம்பெனிக்கு எவ்வளோ செலவாக இருக்கோ அதை பே பண்ணிட்டு போயிடுவோம். அப்போ வந்து குரூப்பாக கலெக்டிவாக இருக்குது, ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு ஒரு குரூப்பாக கலெக்டிவான ஒரு நேச்சரை வந்து அது ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 3 பிஸ்னஸ்லையும் நேச்சர், ஆர்டிஃபிஷியல், ரெப்ரசன்டேட்டிவ் 3 பேர் இருக்கிறதுனால இது வந்து பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பர்சனல் அக்கௌண்ட்ல வந்துட்டு எஸ், இந்த 3 டிரான்சாக்ஷன் உங்க ஜேர்னல் என்ட்ரிஸ்ல வருது அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்க பர்சனல் அக்கௌண்ட்ல போட்டலாம். பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு டெபிட்டா கிரெடிட்டா அதை வந்து நான் கடைசியில் சொல்றேன். சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல அந்த கொஸ்டினை பாருங்க, அந்த நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷனை பாருங்க. இந்த 3 விஷயம் அதில் வருதான்னு பாருங்க. நேச்சர் பர்சன் யாராவது இன்வால்வ் ஆயிருக்காங்களா, ஏதோ பேரு கீர் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, ஆர்டிஃபிஷியல் பர்சன் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, பேங்க்கு, செபி அந்த மாதிரி ஏதாச்சும் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன் சேலரி, ரெண்ட்டு, கமிஷன் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா கண்ணை மூடிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டுக்கு என்ன வரும்னா அது வந்து பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, பர்சனல் அக்கௌண்ட் எப்படி நம்ம கிரெடிட் பண்ணணும், எப்படி டெபிட்டா கிரெடிட்டா, அது நான் கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லைனை பார்க்குறீங்க, ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதில் இந்த 3 விஷயம் வந்தால் அது பர்சனல் அக்கௌண்ட். இந்த பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு எப்படி டெபிட் பண்ணணுன்றது ஒரு ரூல் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். பர்சனல் அக்கௌண்ட்னா என்னன்னு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. செகண்டு ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்னா என்ன, மறுபடியும் கம்மிங் பேக். ஒரு அண்ணாச்சி ஒரு கடை போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூமன்ஸ் வருவாங்க, பேங்க்கு இல்லை ஏதாச்சும் ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன் வருவாங்க. செகண்ட் என்னன்னா டேஞ்சிபிள் அண்ட் இன்டேஞ்சிபிள். அதாவது நீங்கள் ஒரு லேண்டு வாங்குறீங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த மாதிரி ஒரு லேண்டு, இந்த மாதிரி ஒரு பில்டிங் வாங்குறீங்க, அதை எப்படி நீங்கள் வாங்குவீங்கல்ல, அது என்ட்ரி பண்ணுறதுக்கு தான் இந்த ரியல் அக்கௌண்ட் கேட்டகரின்னு ஒன்று வந்து லூக்கா வந்து கண்டுபிடிக்கிறாரு. தம்பி, மனுஷங்க விஷயத்தில் நீ பர்சனல் அக்கௌண்ட்டில் போட்டுரு, லேண்டு, பில்டிங்கு, ஸ்டாக்கு, மிஷினரி இந்த மாதிரி ஏதாச்சும் நீ கடைக்கு வாங்கினீங்கன்னா அதை வந்து ரியல் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்துரு. அந்த ரியல் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். ரியல் அக்கௌண்ட்ல 2 இருக்கு, டேஞ்சிபிள், இன்டேஞ்சிபிள். டேஞ்சிபிள்னா உங்களால் டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியும், இது லேண்டு, இது பில்டிங்கு, அந்த மாதிரி. இன்டேஞ்சிபிள்னா நீங்களால் இது பண்ண முடியாது, ஃபீல் பண்ண முடியாது, ஆனால் அதுக்கான வேல்யூ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் குட்வில்லு, ட்ரேட் லைசன்ஸு, பேட்டனு. இப்போது நான் ஒருத்தனுக்கு என்னோட கடையில் வந்துட்டு நம்பி அவன்கிட்ட வாங்கலாம், நம்பி இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நம்பி என்கிட்ட வாங்கலாம் அப்படின்றது என்னோட குட்வில். அது மூலியமா கொஞ்சம் வியாபாரம் நடக்கும், அதுக்கான ஒரு ஆர்டிஃபிஷியல் வேல்யூன்றது ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ அது வந்து குட்வில். இப்போ டாட்டானா டாட்டா ப்ராடக்ட்ப்பா, அந்த ப்ராடக்டை தாண்டி டாட்டா ப்ராடக்ட்னு போய் வாங்குறவங்களுக்கா போய் வாங்குவாங்க, அதுலேருந்து ஒரு வேல்யூ கிரியேட் ஆகும், அது வந்து குட்வில்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி லேண்டு, பில்டிங்கு, டேஞ்சிபிள், இன்டேஞ்சிபிள், இந்த மாதிரி ஹியூமன்ஸ் இல்லாமல் ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு டிரான்சாக்ஷன் உங்கள் கடைக்குள்ளே வருது, உங்கள் கடைக்குள்ளே போகுது அப்படின்னா அதை ரியல் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்துடு. இப்போ உங்களுக்கு 2 விஷயம் புரிஞ்சிருச்சா? பர்சனல் அக்கௌண்ட்னா என்ன? பர்சனல் அக்கௌண்ட்டில் 3 கேட்டகரி இருக்குது, நேச்சுரல் பர்சன், ஆர்டிஃபிஷியல் பர்சன், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன்.
இந்த 3 வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பர்சனல் அக்கௌண்ட்டு, செகண்டு ரியல் அக்கௌண்ட்டு. ரியல் அக்கௌண்ட்டுனா என்ன? டேஞ்சபிளாக இருக்கணும், இல்லை இன்டேஞ்சபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏர்பாட்ஸ் வந்து இதுக்கு ஒரு உயிர் இல்லை, இது லா படி கிரியேட் ஆகலை, இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஜட பொருள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் வரும். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, இது இந்த மாதிரி டப்பா இது எல்லாமே ஒரு ரியல் அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் வரும். மூணாவதாக என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட். மறுபடியும் லூக்கா சொல்கிறாரு, ஐயா ஃபஸ்ட்டு வந்துட்டு பர்சனல் அக்கௌண்ட்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு, ரியல் அக்கௌண்ட்னா என்ன புரிஞ்சிச்சு, இதெல்லாம் நாமினல் அக்கௌண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். மறுபடியும் ஒரு பிஸ்னஸை யோசிங்க. இந்த பிஸ்னஸில் இது இருக்கா மட்டும் நீங்களே உங்களோட லாஜிக் மைண்டை யூஸ் பண்ணிங்கன்னா அது புரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சேலரி கொடுப்பேனா, ரெண்ட்டு கொடுப்பேனா, பர்ச்சேஸ் பண்ணுவேனா, சேலு கமிஷனு இதெல்லாம் பண்ணுவேன். ஆனால் முக்கியமானது என்னென்னா இந்த வருஷத்துலேயே அதை நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ப்ராஃபிட் வந்துட்டு ஒரு 10 கோடி ரூபா வரணும், ஆனால் 8 கோடி ரூபா தான் வந்திருக்கு. என்னோட கால்குலேஷன் பண்ணி 2 கோடி ரூபா எனக்கு இனி வர வேண்டிய அமௌண்ட் வரல, ஆனால் வரும், இந்த வருஷம் வரல. அதை ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த வருஷத்தோட பேலன்ஸ் ஷீட்டை நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். அப்போ தான் இந்த வருஷத்தில் எவ்வளோ வந்திருக்கு வரலன்றதே எனக்கு முதல்ல தெரியும். ரைட்? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஏதோ ஒரு டேட்டில் நான் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் என்னோட டிரான்சாக்ஷனை இது வரைக்கும் ப்ராஃபிட்டாக இருக்கா லாஸாக இருக்கான்னு எனக்கு தெரியும். நான் சும்மா எழுதிக்கிட்டே போயிட்டே இருந்தாலும் அந்த விஐபி படத்தில் சொல்கிற மாதிரி இந்த மூதேவியை வளர்ந்துக்கிட்டே போனால் நான் என்ன பொறுப்புன்ற மாதிரி எழுதிக்கிட்டே போனாலும் யூஸே கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல நான் ஸ்டாப் பண்ணணும், போய் பின்னாடி போய் பார்க்கணும், ஓகே இவ்வளோ நம்ம போட்டிருக்கோம், வந்திருக்கா வரலையா. இதெல்லாம் நான் எங்கே போடுவேன் அப்படின்னா நாமினல் அக்கௌண்ட்டில் போடுவேன். நாமினல் அக்கௌண்ட்னா என்னென்னா இது வந்து அந்த இயர் எண்டிங்கோட க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ப்ராஃபிட்டோ லாஸோ அதெல்லாம் எனக்கு தெரியணும், அதுக்காக என்ன பண்ணுவோன்னா இதை வந்துட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால இதை வந்து நாமினல் அக்கௌண்ட்டுக்குள்ளே வருது. ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த 3 அக்கௌண்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, பர்சனல், ரியல், நாமினல். ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட் இருக்கும், ரியல் அக்கௌண்ட் இருக்கும், அதாவது பொருட்கள்லாம் உள்ளே வரும், மனுஷங்க உள்ள வருவாங்க. தேர்டு நாமினல். நாமினல்னால் என்னோட வரவு செலவுக்கு ஒரு எண்டுன்றது ஒன்று இருக்கிற பட்சத்தில், அதாவது ஒரு இயருக்கு மட்டும்தான் வரும், அடுத்த இயருக்கு கொண்டு போனேன்னா எனக்கு அது பிஸ்னஸ் லாஸாக ப்ராஃபிட்டானே தெரியாது. அதனால் ஒரு டெம்பரவரி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். இது 3 தான் இந்த பிஸ்னஸில் இருக்கும், இதை தாண்டி வேறு எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டெபிட்டு கிரெடிட்டு இப்படி 2 பிரிச்சுக்கோங்க. இதை வந்து டெபிட் சைடில் வை, இதை வந்து கிரெடிட் சைடில் வை. என்னென்ன இப்போ ஒரு பர்சன் உள்ள வரான் அப்படின்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ சிம்பிள். பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். நீ ஒரு ஆடிட்டராக நீ உட்காந்து பாரு, 2 டிரான்சாக்ஷன் கண்டிப்பாக நடக்கும். அதை சிங்கிள் என்ட்ரியாக போடாத, இவர் கொடுத்தாருன்னு மட்டும் நீ போடாத. யார் வாங்கினான்றது எடுக்கும் போது டபுள் என்ட்ரியாக மாறும், அதை டெபிட் கிரெடிட்டாக பிரித்து போடு. பர்சனல் அக்கௌண்ட் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். சிம்பிள். இவர் ரிசீவ் பண்ணியிருக்காரா, இவர் பேர் டெபிட்டில் போடு. இவர் கொடுத்துருக்காரா, யாருக்கு கிரெடிட் ஆகிருக்கா, அவர் வந்து யார் கொடுத்துருக்கா அவர் பேர் கிரெடிட்டில் போடும். அவர் தான் பர்சனல் அக்கௌண்ட் முடிஞ்சு. இந்த 3 கேட்டகரி பாரு. ஆர்டிஃபிஷியல் பர்சனா, நாமினல், ஆர்டிஃபிஷியலா, நேச்சுரலா, இல்லை வந்துட்டு ரெப்ரசன்டேட்டிவா, இதில் குடுக்கல் வாங்கல் இருக்கா, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அடுத்தது ரியல் அக்கௌண்ட்டுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிவர், ஹீ, ஷி அந்த மாதிரி எந்த ஒரு ஹியூமனுக்கு சொல்கிற ஒரு கிராமரே வந்திருக்காது. ரியல் அக்கௌண்ட்டில் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஃபார் எக்ஸாம்பிள், இது உள்ளே வந்துச்சுன்னா மிஸ்டர் மைக் பாக்ஸ் இஸ் கம்மிங் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அதாவது ஒரு பொருளுக்கு மட்டும் தான் கோஸ் அவுட், கோஸ் இன் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ அது ஒரு பொருளாக இருந்த பட்சத்தில், டேஞ்சபிள் இன்டேஞ்சபிளாக இருந்த பட்சத்தில் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஃபைனலாக நாமினல் அக்கௌண்ட் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோன்னா நிறைய எக்ஸ்பென்சஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் உங்களோட ஒரு காய்கறி மண்டி வச்சுருக்கீங்க, அந்த மண்டியிலேருந்து காய்கறி போகுது அப்படின்னா
அந்த டிரைவருக்கு சேலரி கொடுக்கணும், பெட்ரோல் போடணும், ப்ராஃபிட் எண்டில் தான் வரும். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நீ வந்து டெபிட் பண்ணு, எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாசஸ். இன்கம் அண்ட் கெயின்ஸை வந்து கிரெடிட் பண்ணு. அப்போ எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு ஒரு இன்கம் வரும், ஒரு கெயின்ஸ் வரும். அதை கொண்டு வந்து கிரெடிட்டில் பண்ணு. ஸோ இப்படி நீ டபுள் என்ட்ரியாக மேட்ச் பண்ணிக்கிட்டே வரும்போது உன்னோட பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகும் அப்படின்னு ஒரு கண்டுபிடிச்சது தான் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். இல்லை புரியல, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.